ஒன்பதாம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்க ஐயா. ஐயா, கடந்த எபிசோட்ல 92 நாட்கள் கோச்சாரியே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் போய் பேசிட்டே இருந்தோம். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம மிதுன ராசிக்கு எந்த வித பலன்கள்லாம் இருக்குன்னு பேசலாங்க ஐயா. நிறைய சிரமம்லாம் பட்டுட்டாங்க. விடிவு காலம் பிறக்குமா, நீயாவது ஏதாவது வாழ்க்கையில முன்னேற முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு சொல்லுங்க. அதாவது மிதுன ராசிக்கு நீங்க ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் 92 நாட்கள் இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இவங்களுக்கு நடக்கும், அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச போறோம். அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ மிதுன ராசி, மிதுன ராசியில இன்றைய வரைக்கும் குரு இருந்தார். ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார். அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்துல குரு இருந்து அந்த 1 வருட காலங்கள் மிதுன ராசிக்காரங்கள் எவ்வளவு அறிவு, எவ்வளவு திறமை, ஒரு இந்தியால தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல எடுத்தாலும் ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கிறது யார் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மூளை, அறிவு, திறமை எக்ஸ்ட்ராடினரி, அந்த மாதிரியான ஒரு பர்சன் அவங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஜென்மத்துக்கு குரு கடந்த 4 வருஷம் 5 வருஷ காலங்க அவங்களுக்கு கஷ்டம்தான். அந்த 5 வருஷத்திலையும் போன வருடம் இன்னைக்கு தேதி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில மரண அடி வாங்கிட்டாங்க. எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியவில்லை. எல்லாமே குழப்பம்தான். ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சோம்னா அது செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். 70% செய்யறோம், 80% செய்யறோம். அந்த 100% செய்யவே முடியறதில்லை. அப்ப எது எடுத்தாலும் தோல்வி, எது எடுத்தாலும் நஷ்டம், குடும்பத்திலையும் கஷ்டம், மனசுல பாரம் ஜாஸ்தி. இந்த மாதிரியான ஒரு வேதனையான சூழ்நிலையில தான் மிதுன ராசிக்காரங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த 92 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 92 நாட்கள் கொஞ்சம் லாங் பீரியடு. இதுக்கு ராஜகிரகங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்போ சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான். அப்ப இந்த ராஜகிரகங்களை மையப்படுத்தித்தான் நாம் இவங்களுக்கு பலன் சொல்லணும். அப்ப இவங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஜூன் 2ஆம் தேதி வந்துடுறாருங்களா. இது ஒரு அற்புதமான அழகான ஒரு ராஜயோகம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா பல நாள் கஷ்டம் ஒரு நாள் தீரும். அந்த ஒரு நாள் இதுதான் மிதுன ராசிக்காரங்களுக்கு. இந்த குரு பயிற்சி ஆகிறது தான் அவங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி. 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்ற குரு 2ஆம் இடத்துக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை வருகிறது. அப்ப அந்த ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து மிதுன ராசிக்காரங்களை கையில் பிடிக்க முடியாது. அது குருவோட சாரத்துல வராரு இல்லைங்களா. அது புனர்பூச நட்சத்திரம். நல்லா ஞாபகப்படுத்தினீங்க. புனர்பூச நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலேயே அவர் இறங்குறார். அப்ப தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல வரும்போது எவ்வளவு பவர் இருக்கும். அதுமே உச்சமாக இருக்கிறார் அந்த குரு. அப்போ பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு ராஜயோகம்னே சொல்லலாம். அது போக மிதுன ராசிக்காரங்களே பிடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம கேட்கறதுக்கு 4 காது வேணும். அந்த அளவுக்கு அவங்க திறமைசாலிகள் தான். அவங்களுடைய திறமைக்கு உண்டான ஒரு வாய்ப்பும், அவங்க பாத்தீங்கன்னா நினைச்சதை சாதிக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த சாதிப்பதற்குண்டான டைம் அது இப்ப வந்துருச்சு. ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கண்டிப்பா. இது குரு பகவான் பயிற்சி ஆயிட்டாங்களா. அது போக சனி பகவானும் எங்க இருக்கிறாங்க, மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல குருவுடைய வீட்டுல. 10ல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அப்ப அந்த 10ல சனி பகவான் இருக்கிறார். அந்த 10ஆம் இடம் என்பது என்ன, தொழில் ஸ்தானம். அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துறதுக்கு அந்த சனி பகவான் அங்க இருக்கிறாங்க. ஆனா சனி அங்கே இருந்தும் மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில் சரியில்லை.
தொழில நஷ்டம், வேலையாட்கள் அமையவில்லை, ஒரு வேலைக்கு போனாலும் நிம்மதி இல்லை, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் வேலை கிடைக்கல, இப்படிங்கிற குழப்பத்துல மிதுன ராசிக்காரங்கள் இருந்தாங்க. அதே சனி பகவானை குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானை பார்த்துட்டார். இது அருமையான யோகங்க. சனி பகவான் தான் தொழிலுக்கு காரகன். எல்லாத்துக்குமே சனி பகவான் தான் தொழிலுக்கு காரகன். அந்த தொழிலுக்கு காரகன் 10ஆம் இடத்துல இருந்து அதே சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக சனி பகவான் பார்த்துட்டார். அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு தொட்டது எல்லாம் ஜெயமாகும், தொட்டதெல்லாம் பொன்னாகும். அது மாதிரியான காலத்துல அடியெடுத்து வைக்கிறீங்க நீங்க. அப்போ இந்த 1 வருட காலங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு எப்படின்னா அவங்க நினைச்சதை சாதிக்கலாம். அவங்க ஒரு தொழில் அவங்க சரியா அமையலையா, தொழில் சரியா அமைச்சுக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம். செஞ்சுட்டு இருந்த பிஸ்னஸ் நல்லா இல்லை, அதில் வேலையாட்கள் சரியா அமையல, நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம், நமக்கு வர வேண்டிய பணம் வரல, அந்த பணம் வந்தாத்தான் இந்த பிஸ்னஸ்ல போட்டு மறுபடியும் அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். இது முடியாம நிறைய பேர் இன்னுமே கடன்ல அந்த பிஸ்னஸ் பண்ணி கொடுத்த காசு இன்னும் வராம இன்னுமே தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அது போக மிதுன ராசியில் இருக்கிறவங்க ஐடி ஃபீல்ட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, உயர்ந்த பதவியில நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பதவி உயர்வு வரும். உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் திறமாகும். அப்போ அவங்களுடைய பாஸ் கிட்ட இவங்க நல்ல பேர் கிடைக்கும், நல்ல வேலை செய்யறாருப்பா. அப்ப இவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய புரிஞ்சுக்கக்கூடிய டைமே இப்பதான் வருது. அப்ப இவர்களுக்கு மேல உள்ளவங்க அதிகாரியா இருக்கிறவங்க இவங்களை பத்தி புரிஞ்சுக்கோன்னா அந்த டைம் இப்பதான் வருது. இதற்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணி இருந்தாலும் நல்லது நடக்கல. அப்ப அது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ராகு பகவான் அப்படிங்கிறவங்க 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அவர் வேணா குருடைய பார்வையிலே இருந்தார், இப்ப குரு பார்வை இல்லை, ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல. அப்போ பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு இருந்து அதை குரு பார்த்து இருந்ததுனால ஓரளவுக்கு தப்பிச்சு மிதுன ராசிக்காரங்க ஒரு 30% பேர் நல்லா இருந்தாங்க. அவங்க தொழில் ஆரம்பிச்சாங்க, சக்சஸ் பண்ணாங்க, நல்ல பொசிஷனுக்கு வந்தாங்க, இடம் வாங்கினாங்க, வீடு கட்டினாங்க. ஆனா மீதி 70% பேரும் கஷ்டப்பட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பார்க்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கரெக்டா 5ஆம் பார்வையாக மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறாங்க. செவ்வாயுடைய வீட்டை குரு பார்க்கிறாரு, அது மிதுன ராசிக்கு 6ஆம் இடம். அப்ப அந்த 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், சத்துரு, ரோகம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு கடன் தீரும். அவங்க எவ்வளவு நாள் அந்த கடன் சுமையை சுமந்துட்டு அந்த கடனை அல்ல 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 குறையாமல் இருக்குது. அப்ப கடனுக்கு மேல கடன் ஆயிட்டே இருக்குது. இன்னைக்கு ஒருத்தர் 20,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னா சம்பாதிக்கிறது மட்டும்தான் தெரியுது, சம்பளம் வாங்கக்கூடிய நாள்ல அந்த காசு கையில வாங்குறது மட்டும்தான் தெரியுது. எங்க போகுது, என்ன ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதே இல்லை. அடுத்து 10 நாள் கழிச்சு மறுபடியும் அதே திண்டாட்டம். அப்ப அந்த 10 நாள் கழிச்சு மறுபடியும் கடன் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படித்தான் இப்ப இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரர் இருக்கிறாங்க. ஆனா இதற்கு மேல அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கை மாறும். அப்ப இந்த கடனையே அடைப்பாங்க, இந்த கஷ்டத்துல மீண்டு வருவாங்க. அவங்க தொழில்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், அவங்க செய்யக்கூடிய வேலையில ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும், ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், ஒரு நல்ல மனநிறைவே இவங்களுக்கு கிடைக்கும். சிறப்புங்க. இந்த திருமண வாழ்வு அது எப்படிங்க இருக்கு? அதாவது வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்குமா? அதே மாதிரி கல்யாணம் பண்ணணும் சண்டை சச்சரவுகள்லாம் கம்மியாகுமா? அதாவது மிதுன ராசி, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமே தன்னுடைய வாழ்க்கையில தான். அப்ப இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் மிதுன ராசியில பிறந்து ஆணும் நல்லா இல்லை, பெண்ணும் நல்லா இல்லை. ஆணுக்கு பெண் மேல அதிருப்தி, பெண்ணுக்கு ஆண் மேல அதிருப்தி. இது ரெண்டும் இருந்ததுனாலதான் அவங்க வாழ்க்கையில சேர்ந்து வாழாமல் சில குழப்பத்தோடையும் சிலர் பிரிஞ்சு வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளுமே வந்துருச்சு. அப்ப இதுல இருந்து அவங்க மாறணும், அவங்க வாழ்க்கையை அவங்க வாழணும். யாருமே 200 வருஷம் வாழ்றது இல்லை, வாழ்றது கொஞ்ச நாள், அந்த கொஞ்ச நாளாவது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்துருச்சு.
வாழ்வது கொஞ்ச நாள் தான். அது வரைக்கும் அதுக்குள்ள நம்ம சித்திரவதைப்படுறோமே, இதுல இருந்து நம்ம மேல மாட்டோமா? கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீர்வாங்க. அது தொழிலாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், கடனையும் கட்டிடுவாங்க. அடுத்தவர்கள்கிட்ட நல்ல பேரும் நல்ல மரியாதையும், இவங்க செய்யக்கூடிய வேலையில பேர் புகழும், இது எல்லாத்துக்கும் மேல கௌரவமும் சம்பாதிப்பாங்க. அதுக்கு முதல் படி இவங்களுடைய கடன் இவங்களை விட்டு விலகும். கடனை கட்டிடுவாங்க. அது எந்த அளவுக்கு கடனாக இருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த குரு பகவான் சனியை பார்க்கறதுனாலையும், அந்த சனி தொழிலதிபதி தொழிலுக்கு காரகன் அப்படிங்கிறதுனாலையும், அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்போ பாத்தீங்கன்னா இவங்க யார் எல்லாமே தொழில பாதிக்கப்பட்டாங்களோ, வேலையில பாதிக்கப்பட்டாங்களோ, வருமானம் பாதிக்கப்பட்டுச்சோ, நஷ்டப்பட்டாங்களோ, அது எல்லாமே மாறும். அதுல இருந்து இவங்க வெளியில கண்டிப்பா வெளியில் வருவாங்க. அதுவும் குருவின் 9ஆம் பார்வை வேற அங்க விழுகுது இல்லைங்களா ஐயா? அதாவது குருவின் 9ஆம் பார்வை 10ஆம் இடத்துல விழுகுது. அப்ப அந்த 10ஆம் இடத்துல விழுகும் போது தொழில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதான் இவங்க கையிலேயே பிடிக்க முடியாதுங்கிறது இல்லைங்களா? மிதுன ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னாவே அவங்க கையில பிடிக்கவே முடியாது. அப்போ அவங்கள பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம், இவர் நல்லா போயிட்டு இருக்கிறாரு, நல்ல நேரம் வந்துருச்சாட்டு இருக்குது அப்படின்னு அடுத்தவங்க பார்த்து கணக்கு போட்டுடலாம். இல்ல 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு மிதுன ராசிக்காரர் இருக்கிறாங்க அப்படின்னா தன்னைப்போ கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு நேர காலம் நல்லா இருக்குது, இவங்க நல்லா வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த அளவுக்கு மிடுக்கா இருப்பாங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த கடனும் தீர்ந்துரும். அதே சமயத்துல மிதுன ராசிக்காரங்க நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போகிறது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹார்ட்டுக்குள்ள நுரையீரல் பிரச்சனை நிறைய பேருக்கு வந்திருக்குது. அதுபோக ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த கேன்சர் சம்பந்தப்பட்டது, இது மாதிரி வியாதியில நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ல வைத்தியம் பாருங்க. வைத்தியம் பார்த்தால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயம் சொன்னீங்க. இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு கடன் சார்ந்த விஷயம் வாங்க வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் வாங்கலாமா? கடனை வாங்கி ஒரு பிசினஸ் செய்தால் அந்த பிசினஸ்ல கடன் கட்டினது போக லாபமும் நிற்கும். அதற்குண்டான டைம் தான் இது. இது ஒரு சரியான நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. கடனை வாங்குங்க. கடனை வாங்கி கடனையும் கட்டிடுவீங்க. சிறப்பு. இந்த மிதுனராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா? மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த பீரியடை பொறுத்த வரைக்கும் யாரையுமே முழுசா நம்ப வேண்டாம். ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே நம்பி 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 நயவஞ்சகம் தான் நடந்திருக்குது, துரோகம் தான் நடந்திருக்குது. இது நாள் வரைக்கும் நீங்க மிதுன ராசிக்காரங்களை கேட்டு பாருங்க. ஆணை கேட்டாலும் சரி, பெண்ணை கேட்டாலும் சரி, நான் வாழ்க்கையில நொந்து போயிட்டுங்க, அடுத்தவங்க நம்பி நம்பியே நான் வீணா போயிட்டுங்க அப்படிங்கிற விஷயம் தான் அவங்க அதிகமா சொல்லுவாங்க. அதனால நான் இப்போ அவங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, தயவு செய்து உங்களுடைய ரகசியத்தை அடுத்தவங்ககிட்ட சொல்ல வேண்டாம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி போய் நீங்க மாட்டிக்க வேண்டாம். அதே சமயத்தில் நீங்க பேசுறது அதிகமா பேசுறீங்க, பேசுறது கொஞ்சம் குறைங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த இனத்தவர் என்ன பேசுறாருன்னு கேளுங்க. அப்புறம் கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. நீங்க அதிகமா பேசுறதுனால உங்களுடைய எனர்ஜி தான் வேஸ்ட். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் கிடைக்காம போயிடும். அதனால நீங்க நஷ்டப்படுறக்கோ அந்த இடத்துல பாதிக்கப்படுறக்கோ வாய்ப்பு இருக்குது. சிறப்புங்க. வழிபட வேண்டிய வழிபாடுகள் தான் இருக்கா? இவங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வந்துருச்சுங்க. அதே குரு பகவான் இப்ப 8ஆம் இடத்தையும் பாக்குறாங்க. இப்ப இதை சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்ப இந்த 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். அப்ப இந்த 8ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்கும் போது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கண்டத்துல இருந்து இப்ப தப்பிக்கிறாங்க. அப்ப இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கும் போதே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயுள் நல்லா இருக்கும். அவமானம், அசிங்கம், அவமானத்திலிருந்து தப்பிச்சுக்குவாங்க, அசிங்கத்திலிருந்து தப்பிச்சுக்குவாங்க. இவங்களுக்கு கெட்ட பேர் வராது. கெட்டதுல இருந்து இப்ப வெளியில வந்துருவாங்க. கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இருந்தாலும், கெட்ட சகவாசங்கள் ஏதாவது இருந்தாலும், சூதாட்டம், சீட்டாடுறது, இது மாதிரி பாத்தீங்கன்னா கேம்பிளிங் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் இப்ப அதுல இருந்து வெளியில வரக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்குது. அது போக இவங்களுக்கு எந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னா அந்த குரு பகவானையை கும்பிட சொல்லுங்க. அந்த குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை நாள்ல ஒரு மூக்கு கடலை அந்த மாலையா கோர்த்து அந்த தெய்வத்துக்கு போட்டு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அந்த வியாழக்கிழமை நாள்ல கும்பிட்டு வாங்க.
முடிந்தால் ஒரு முறை ஆலங்குடி அந்த குருவுடைய கோயிலுக்கு வியாழக்கிழமை நாளில் போயிட்டு வாங்க. அது போக உங்களுடைய குலதெய்வம், நீங்க இத்தனை வருஷமா கும்பிட்டீங்க, இத்தனை மாசமா கும்பிட்டீங்க, எவ்வளவு நாள் கும்பிட்டு இருந்தாலும் நான் கோயிலுக்கு போய் எனக்கு எதுவுமே விளங்கலை, நான் இனிமேல் சாமியே கும்பிட மாட்டேன் அப்படின்னு நினைச்சவங்க கூட இந்த வீடியோ பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. தெய்வம் இருக்குது. அது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தெரிஞ்சிருக்கும், ஆனா கஷ்டத்தை கொடுக்கல, உங்களுக்கு அனுபவத்தை தான் கொடுத்துருக்குது. இதற்கு மேல அதே தெய்வம் உங்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டும். நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாங்க. நன்றி. வணக்கம் மணிகண்டன்.